குட் மார்னிங்ப்பா. இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு சம் பார்த்துருப்போம். ஒரு அலுவலகத்தில் 12 பணியாளர்கள் உள்ளனர். அவர்கள் 52 வயதுடைய ஒருவர் வெளியேறுகிறாரு. மேலும் ஒரு புதிய நபர் அங்கே வேலைக்கு செய்கிறார் அப்படின்னா, சராசரி வயது 2ஆக குறைந்தது அப்படின்னா, அந்த புதிய பணியாளரோட வயது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஒரு மெத்தட் பார்த்தோம். இது கொஞ்சம் பெரிய மெத்தடாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதோட கொஞ்சம் சின்ன மெத்தடாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஷார்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அது மாதிரி ஒரு ஈஸி மெத்தட் இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ கணக்குப்படி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 12 நம்பர்களோட சராசரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் சராசரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா அதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பராகவும் எடுத்துக்கலாம். இப்போ 100ன்னு வச்சுக்கலாம், இல்லை அதில் டிஃபால்ட்டாக அந்த 52 வயதுடைய ஒரு நபர் வெளியேற்றுறாங்க இல்லையா, ஸோ அந்த 52ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நீங்களாக ஒரு சராசரியை ஒரு வேல்யூவை நம்ம ஒரு 100 இல்லை எக்ஸோனோ எப்படினாலும் எடுத்துக்கலாம். இது கூடுதலாக ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ மொத்த மதிப்புகளை கூட்டி அதை 12ஆல் வகுத்து இருந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸுங்கிற சராசரி கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ இந்த எக்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஒய்யை 12ஆல் டிவைட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு சராசரி எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதான் சராசரி கண்டுபிடிக்கிறது. ஸோ கூடுதலை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், சராசரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், புதிய நம்பரை இஜெட்னு எடுத்துக்கிறேன். சரி, இந்த கூடுதல் ஒய் அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 12 எக்ஸுக்கு சமம் இல்லையா. ஒய் ஈக்குவல் டு 12 இங்கிட்டு கொண்டு வந்து பெருக்கும்போது சமமாயிரும். ஸோ இப்போ கூடுதல் ஒய் கூட 52 வயதுடைய ஒரு நபரை வெளியில் எடுக்கிறேன், அதனால் மைனஸ் போடுறேன். ப்ளஸ் இஜெட்டுன்னு ஒரு புதிய நபரை சேர்க்குறேன். இதை மொத்தமாக எதனால தான் வகுக்கிறேன், 12ஆல் தான் வகுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எண்ணிக்கை மாறலை. ஒரு ஆள் வெளியே போனாலும் இன்னொரு ஆள் உள்ளே நுழைகிறாங்க. ஸோ அவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறலை. ஸோ அப்போ பை 12, அதாவது ஒரு கூடுதல் கூட 52 அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இஜெட்டுன்னு ஒரு புதிய நபர் நுழைகிறாங்க. இதை 12 தான் ஈக்குவல் டு அது எது சமம், ஏற்கனவே இருக்கக்கூடிய சராசரியில் 2 குறையுது. ஸோ இது குறுக்கு பெருக்கில் அப்படியே போட வேண்டியதான், சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இது ஈஸியான மெத்தடு தான். ஸோ அப்போ 12 x - 2 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 52 ப்ளஸ் இஜெட், 52 ப்ளஸ் இஜெட். ஸோ 12x - 24 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 52 ப்ளஸ் இஜெட். ஓகே, சரி, இந்த ஒய்க்கு பதிலாக என்னென்னு பார்த்தோம், ஏற்கனவே ஒய் ஈக்குவல் டு 12xன்னு நம்ம பார்த்தோம். ஒய் ஈக்குவல் டு 12x நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு 12xக்கு பதிலாக இந்த ஒய்க்கு பதிலாக 12xை போடுறேன். இந்த 12x இந்த 12xும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கக்கூடியது -24. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, -52 ப்ளஸ் இஜெட் இருக்குது. ஸோ இஜெட் அப்படியே வச்சுட்டு இந்த 52 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ இந்த பக்கம் கொண்டு போது 52 ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன்னா இந்த பக்கம் -52 இந்த பக்கம் போது +52 மாறிடும். +52 மாறும்போது இது ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும். ஏன்னா ஒரு ப்ளஸ் நம்பரும் ஒரு மைனஸ் நம்பரையும் கழிச்சா தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இஜெட் ஈக்குவல் டு 28. ஸோ இந்த இடத்த மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சராசரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், கூடுதலை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு புதிய எண்ணை இஜெட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி போட்டு இந்த சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாகவே கிடச்சிரும். தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு புதிய சம் பார்த்துருவோம். ஒரு பையன் ₹50, ₹20, ₹10 நோட்டுகளை 2:3:4 என்ற விகிதத்தில் வைத்திருக்கிறான். அவனிடம் மொத்தமாக ₹8000 இருந்தால் அவனிடம் எத்தனை ₹10 நோட்டுகள் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ₹50 நோட்டு, ₹20 நோட்டு, ₹10 நோட்டு, இந்த 3 டைப் ஆஃப் நோட்டு தான் அவர்கிட்ட இருக்குது. அது என்ன ரேஷியோவில் வச்சுருக்காங்கன்னா 2:3:4 அப்படிங்கிற ரேஷியோவில் வச்சுருக்காங்க. டோட்டல் மதிப்பு ₹8000. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேஷியோ எழுதுகிறோம். 2:3:4 ப்ளஸ் அது கூட ஒவ்வொரு ரூபாயோட மதிப்பு. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். அதாவது விகிதத்தையும் அந்த பண மதிப்பையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்க 50ங்கிறது இந்த 2 சேரும், இந்த 20ங்கிறது 3 சொல்லும், இந்த 10ங்கிறது 4 சொல்லும். ஓகேவா. ஸோ அப்படி நேராக எடுத்து பெருக்கிட்டு அது கூட எக்ஸுங்கிற ஒரு மதிப்பை சேர்க்குறோம். ஏன்னா ரேஷியோவில் வரும்பொழுது அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸுங்கிற ஒரு மதிப்பை அப்படியே சேர்த்துட்டே வரோம். அப்போ 50ம் 2ஐயும் பெருக்குனா 100x ப்ளஸ் 20ம் 3ஐயும் பெருக்குனா 60x ப்ளஸ் 4ஐயும் 10ஐயும் பெருக்குனா 40x. இந்த மொத்த மதிப்பு, அதாவது இந்த ரூபாயோட மதிப்பு ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய கவுண்டோட மதிப்பும் சேர்த்தா நம்மளோட மொத்த மதிப்பு ₹8000 வரும். ஸோ இப்போ இந்த மொத்தத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 200xன்னு வரும். இதோட மதிப்பு ₹8000. அப்போ எக்ஸோட மதிப்புங்கிறது 40. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான மதிப்பு. அதாவது ₹50 நோட்டு இப்போ எக்ஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்கே 2 இருக்கும், இங்கே 3 ₹20 நோட்டு இருக்கும், இங்கே 4 ₹10 நோட்டு இருக்கும். இதே நான் எக்ஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே 4 ₹50 நோட்டு இருக்கும், 2 6 இருக்கும், 4 2 8 இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த ரேஷியோங்கிறது அந்த எக்ஸோட மதிப்பு மாறும். அந்த ரேஷியோவில் அந்த எக்ஸோட மதிப்பை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ரேஷியோ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுத்து எக்ஸ்ன்னு சேர்த்துக்கிறோம். அப்புறம் என்ன பண மதிப்போ அந்த பண மதிப்பால் அந்த ரேஷியோக்குள்ளே பெருக்கிக்கிறோம். பெருக்கி மொத்தத்தையும் கூட்டி எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். எப்போயுமே இந்த எக்ஸை கூட்டும்போது எக்ஸோட அடுக்குகளை கூட்டக்கூடாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழே இந்த முழு நம்பர்ஸை மட்டும்தான் கூட்டணும். ஸோ மொத்தமாக கூட்டினா 200x = 8000. அப்போ x = 40. எக்ஸோட மதிப்புங்கிறது வெறும் 40.
ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 40ன்னு போடுறோம். அப்போ 2 × 40 80. ஸோ 80 50 ரூபா நோட்டு இருக்குது. இது மாதிரி 3 × எக்ஸுக்கு பதிலாக 40. அப்போ முன்னாங்க 12 120 எக்ஸு 120 20 ரூபா நோட்டு இருக்குது. இப்போ 4 × 40 அப்படிங்கிறப்ப 160 10 ரூபா நோட்டு கேட்குறேன். இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 10 ரூபா நோட்டுகள் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 160. ஸோ இதோட இந்த கணக்கு முடியுது. ஸோ இது 20 ரூபா நோட்டு கேட்டால் 120 நோட்டு இருக்கும், 50 ரூபா நோட்டு கேட்டால் 80 நோட்டு இருக்கும். தேங்க்யூ.